வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக்கு பாஸ்ட் 3 மந்த்தாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் மக்களுக்காக ஷேர் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக மேடம். ஓகேங்க. கண்டிப்பாக. வணக்கம் மேடம். வணக்கங்க. என் பேர் ஜெயலட்சுமி. ஓகேங்க. நான் ஏப்ரல்லேருந்து மேடம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இங்கே வரும்போது நல்லா நடக்க முடியாது. கால் வலி பயங்கரமாக இருக்கும். உட்காந்து எழுந்திரிச்சேன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நின்று தான் என்னால் நடக்க முடியும். ரொம்ப தொந்தரவு, உடம்பு வலி, அங்கங்கே உடம்பு வலிக்கும், கழுத்து வலி இருக்கும். நிறைய கம்ப்ளைண்ட்டோடு இங்கே வந்தேன். நீங்கள் வந்து மேடம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க எனக்கு ஒவ்வொரு ரெக்கவரியாக கிடச்சிது. நிறைய கம்ப்ளைண்ட்டு, லிவர் கம்ப்ளைண்ட்டு, பித்தப்பை கம்ப்ளைண்ட்டு நிறையா இருந்துச்சு. நான் இப்போ வந்து இப்போ நான் 3 மாதம் முடிஞ்சு நான் உணரும்போது எனக்கு வந்து காலில் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டேனாலும் என்னோடய கால் வந்து நல்லா வீங்கியிருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட அந்த கால் வீக்கமே கிடையாது. நான் எவ்வளோ சாப்பிட்றேன், நிறைய, அதாவது அவங்க சொன்ன நார்மலாக சாப்பாட்டை விட 2 மடங்கு சாப்பாடு சாப்பிட்றேன். ஆனால் கால் வீக்கம் எனக்கு வரவே இல்லை. அதே மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கேன். எனக்கே தெரியுது. நான் வந்து என்னோடய ஸ்கின்னிலேருந்து எல்லாமே வந்து வயசில் ஒரு 5 வருஷம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு தோணுது. மேடம் வந்து என்னை அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. என்னோட ஹார்ட் ஆகட்டும், நல்லா பீட் பண்ணுறதாகட்டும், இல்லை கிட்னி ஆகட்டும், இல்லை நடக்கிறதாகட்டும், நான் வந்து எனக்கு வயசு வந்து இப்போ 50 வயசு. ஆக்சுவலாக நான் 40 வயசு மாதிரி உணர்றேன். வெரி குட், வெரி குட். எல்லா பேஷண்ட்ஸும் சொல்கிற விஷயம் அதுதாங்க. ஏன்னா அது அக்குபஞ்சருக்கே உரிய நான் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நியூரோ ஃபவுண்டேஷன் போய் நரம்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மறுபடியும் நந்தகுமார்னு ஒரு டாக்டர் பார்த்தேன். அங்கே அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் வந்து எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கு வரல. உடம்பு வந்து நல்லா வெயிட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் அதுக்கு முன்னாடியும் ஒரு குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 5000 ரூபாய்க்கு ஒரு 1 மந்த் மட்டும் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக அது ஒரு 10 நாள் சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து ஒரு வேளை விட்டோன்னையும் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அது ட்ரக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டேன். அப்போ நானும் எங்கெங்கேயோ பார்த்துட்டு நிறைய தேடினேன். இப்போ அந்த வெயிட் போட்டதுக்கு காரணங்க ஆக்சுவலாக வந்து நான் அந்த டேப்லெட் மாதிரி எடுத்தது தான். அலோபதியில் போய் எனக்கு கார்டிகோஸ்டீராய்டு நிறைய எடுத்திருந்தீங்க, ரைட்டுங்களா? டேப்லெட் எடுத்ததுனால தான் எனக்கு வந்து வெயிட் வந்து இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடத்த பார்த்து தேடிட்டு தான் கடைசியாக சரி ஏதாவது ஒரு ரெக்கவரி கிடைக்காதா அப்படிங்கிறதுனால நான் மேடம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்குபஞ்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வரும்போது ஓரளவுக்கு எனக்கு முழு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் போக போக மேடமோட ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. என்னோட உடம்பு ஃபுல்லாக ரெக்கவரி கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன ரெடி பண்ணிட்டாங்க. என்னோட வெயிட் மட்டும் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் கண்டிப்பாக நான் ஒரு 2-3 மாதத்தில் நான் இருக்கிற வெயிட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 10 to 15 கிலோ நான் குறைஞ்சிருவேன். டெஃபினெட்லி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 10 to 15 கிலோக்கு மேலேயே வந்து குறைய முடியும். ஏனென்றால் உங்களுடைய லிவர் அண்ட் பித்தப்பை அவ்வளோ ஃபால்ட்டாக இருந்துச்சு இல்லைங்களா? நீங்கள் வரும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அப்பவே அட்மிட் பண்ணி பார்க்குற நிலையில தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் மேடம் மேலே நம்பிக்கை வச்சு சரி இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்றனால நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ வந்து முழுமையாக குணமடைஞ்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு திருப்தி இருக்குது. சந்தோஷம். ஏன்னா நான் முதல்ல உங்கள் பல்ஸ் பார்க்கும்போது 12 ஆர்கன்ஸ் 0 பல்ஸில் இருந்தபோது நான் வந்து என்னடா அது இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் வச்சுட்டு இப்படி 12 ஆர்கனுமே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 12 ஆர்கனும் நல்லா இயங்கிறத என்னால் பார்க்க முடியுது. அந்த 12 ஆர்கனும் நல்லா இயங்கிறத இவங்க வாயால் சொல்கிறத என்னால் கேட்க முடியுது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ஏன்னா நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைஃப் லாங் இனிமேல் வந்து எனக்கு இந்த டேப்லெட்டுங்கிற அந்த ஒரு இதுக்கு நான் போக மாட்டேன். நான் வந்து நல்லா திரும்ப நான் உனக்கு ஒரு பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இனிமே வந்து என்னோட வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா ஜாலியா. முன்னாடியே எதுவுமே சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து நல்லா சாப்பிடுவேன், நல்லா வேலை செய்வேன், நல்லா வேலை பார்ப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா மேடம் தான். ரொம்ப நன்றி. கடவுளுக்கு சொல்லுங்க. கடவுளுக்கும் நன்றி உண்மையாவே. ஸோ கடவுள் இந்த ஒரு வரப்பிரசாதத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. பட் இப்படி ஒரு வரத்தை கடவுள் நமக்காக கொடுத்துருக்காங்க. 12 ஆர்கனும் எவ்வளோ மோசமாக இருந்த நிலையிலையும் கூட அதை திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர வைக்கவும் நம்மளால முடியுன்றதுக்கு ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சரால மட்டும்தான். கண்டிப்பா எந்த ஒரு சேதாரமும் ஆர்கன் எதுவுமே சேதாரம் இல்லாம திரும்ப நம்மளை வந்து புதுப்பிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நான் 100% கண்டிப்பா நான் அது உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்க கிட்னிக்கு ஒரு பெரிய ஃபால்ட் வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? என்னோட கிட்னி நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிட்னி எனக்கு ஒர்க் ஆகாது. அது வந்து அப்பயே 5% to 10% தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க.
அப்பயே லைட்டாக ஒரு சின்ன சிசேரியன் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த கிட்னியுமே எனக்கு வந்து 100% ஒர்க் ஆகிற அளவுக்கு மேடம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சந்தோஷங்க, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன் மக்களுக்கு அப்படின்னா, நீங்கள் அலோபதியை தேடி ஓடாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. நீங்கள் அலோபதிக்கு போனீங்க அப்படின்னா மாத்திரைன்னு டெய்லி வந்து சாப்பாடு சாப்பிடல, உங்கள் கைப்பிடி அளவு மாத்திரையை சாப்பிட்டு தான் உயிர் வாழலாம், அவங்க கூட போராடிட்டு தான் இருக்கணும். ஆனால் இது வந்து பொறுமையாக ஒரு 2 மாதங்கிறது இந்த 2 மாதம் சேர்த்தி ஆனாலும் நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம். தயவுசெய்து இந்த அக்குபஞ்சரை தேடி வாங்க. நல்ல அதாவது எப்பயுமே வந்து நல்ல தீர்க்க ஆகல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா கண்டிப்பாக இது ஒன்று தான் தீர்வு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து அலோபதி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அது உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆர்கனை வந்து பல விதத்தில் பாதிக்கப்பட வச்சு பழுதுபட வச்சு கடைசி நேரத்தில் நம்ம போகக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக தான் அலோபதி இருக்கணும். அலோபதிக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அது எப்போ போகும்னா, நீங்கள் ஆரம்பத்திலே அக்குபஞ்சரில் வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அலோபதி போகணுன்ற அவசியம் ஏற்படாது. பட் ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்ற கடைசி சூழ்நிலையில் தான் நம்ம அலோபதிக்கு போகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கட்டத்தை நோக்கி நகரணும்ன்ற அவசியம். ஆமாம், அது மட்டும் இல்லை, வருமுன் காப்பதே நலம் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வரதுக்கு முன்னாடியே பாதுகாக்கணும். அதுதான் எங்களோட டார்கெட், மோட்டோ எல்லாமே. அப்போது சின்னதாக ஒரு பிரச்சனை, ஒரு சின்னதாக ஒரு சிம்டம்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முடி கொட்டுது அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் இங்கே வந்து நிற்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், முடி கொட்டுறதுக்கு பின்னாடி கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் அங்கே ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்திலே அந்த கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் சேஃப்கார்ட் பண்ணி அடுத்த பிரச்சனைக்கு நம்ம போகணுன்னே விட மாட்டோம், போகிறதுக்கே விட மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நானும் விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே தண்ணி, கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் வீக் ஆகக்கூடாதுன்னா குறைஞ்சது ஒரு மனுஷன் 3 to 4 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிச்சே ஆகணும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க இல்லையா? முன்னாடி வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு குடிக்கவே மாட்டேன். இப்போ கன்ஃபார்மாக 4 லிட்டர் தண்ணி எல்லாம் குடிக்கிறேன். எனக்கு வந்து தண்ணி குடிக்கல, நான் என் குழந்தைங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறேன். டெய்லி 4 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிங்க, அப்போ தான் வந்து நம்மளோட ஆர்கன் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து நான் வந்து எல்லாத்துக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இதுலேயும் சிக்கலை உண்டு பண்ணாலும் முன்னாடியே வரத்துக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்குபஞ்சருக்கு வாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். எந்த ஒரு சிரமம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நல்லாவே நம்ம வாழ்க்கையே, மீதி இருக்கிற வாழ்க்கையை நல்லாவே கழிக்கலாம். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை இந்த பேஷண்ட், எங்களோட கிளைண்ட்ஸோடைய இந்த வார்த்தை. ஸோ நாங்கள் ரெக்கவரி ஆகிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தை தான் தேவை. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரிஞ்சதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.